கலைஞர் நினைவிடம் நேற்று திறக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பகுதியில் இருக்கக்கூடிய அரைவட்ட வடிவத்தில் ஒரு கலைஞர் அருங்காட்சியகம் என்ற பெயரில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. கலைஞர் திருவாரூரிலிருந்து சென்னை புறப்பட்டு வந்த ரயில் பயணத்தில் தொடங்கி அவருடைய அரசியல் நாடகத்திற்காக எழுதியது, அதற்கு பிறகாக சினிமாவில் அவருடைய பங்கு, அப்படியே தொடர்ச்சியாக அவருடைய வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய அளவில் இங்கு பல்வேறு விளையாட்டுக்கள் மற்றும் குறும்படங்கள் மற்றும் இந்த ஆக்குமெண்டட் ரியாலிட்டி மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தின கண்காட்சிகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய பகுதியில் அதிக அளவிலான அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அவர் கடந்து வந்திருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குடியில் தொடங்கிய அவருடைய அந்த போராட்டத்திலிருந்து முதலமைச்சராக பதவியேற்றது, தமிழ்நாட்டில் அவருடைய தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட அந்த போராட்டங்கள், கலைஞர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய சிறந்த திட்டங்கள் எல்லாமே இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கலைஞரனுடைய அந்த சிறப்பான திட்டங்களை முன்னிலைப்படுத்தும் விதமாகவும் மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இங்கே தொடுதிரையின் மூலமாக புதிர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிர்களுக்கு விடையளிப்பவர்களுக்கு வாழ்த்து செய்திகள் வழங்கக்கூடிய அளவில் இருக்கிறது. முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஃபியூஷன் விஆர் என்று சொல்லக்கூடிய ஃபியூஷன் விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரயிலில் பயணிப்பது போன்ற ஒரு 7D என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம அந்த ரயிலில் பயணிப்பது போலவும் அங்கே கலைஞர் தமிழகத்திற்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் காட்சி வாயிலாக விளக்கக்கூடிய அந்த அம்சங்கள் மிகவும் வியப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கிறது. குறிப்பாக கலைஞருடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வது, கலைஞருடன் உரையாடுவது போன்ற காணொலிகளும் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன. முழுக்க இந்த இடம் முழுவதுமாகவே கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த பிறந்ததிலிருந்து, அதாவது அவர் மன்னார்குடியிலிருந்து திருவாரூர் அந்த சந்திப்பிலிருந்து புறப்பட்டு சென்னை வந்து சென்னையிலிருந்து செய்த பல்வேறு சாதனை திட்டங்களும் இங்கே வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 நிமிடங்கள் அந்த ரயில் பயணம் இருக்கிறது. அதன் பிறகு 25 நிமிடங்களுக்கு கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்கக்கூடிய ஒரு குறும்படம் ஆம்பி தியேட்டரில் இருக்கிறது. இங்கே இந்த அரைவட்ட வடிவிலான இந்த அருங்காட்சியகத்தில் தொடர்ச்சியாக ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் வரைக்கும் பொதுமக்கள் சுற்றி பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த அனுமதி என்பது வழங்கப்பட இருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீசனுடன் செய்தியாளர் பாண்டியராஜன்.